சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் எட்டுவாங்கனி பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிப்பிடப்பட்ட பாலாஜி என்பவர் மற்றும் சில ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் சில ஊழியர்கள் வெளியில் இருந்த நிலையில் பாலாஜி என்பவர் தொட்டிக்குள் இருந்து சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது விஷவாயு தாக்கி தொட்டியிலேயே உயிரிழந்துள்ளார். பாலாஜியுடன் இணைந்து பணியாற்றிய ஊழியர்கள் பாலாஜி உயிரிழந்தது தெரியாத நிலையில் இருந்த நிலையில் கடந்த 8 மணி நேரத்திற்கு பின்பு பாலாஜி உயிரிழந்த சம்பவம் தெரிந்து துறைப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு தொட்டியில் உயிரிழந்த பாலாஜியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து செம்பாக்கம் செம்மஞ்சேரி போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு உள்ளனர். சோழிங்கநல்லூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த பணியாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையே